ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா 7:31-35 வரை. நற்செய்தி சிந்தனை. லூக்கா நற்செய்தியில் 29 முதல் 30 வரை உள்ள இறைவசனத்தில், திரண்டிருந்த மக்கள் அனைவரும் வரி தண்டுவோரும் கடவுளின் நீதி நெறியை ஏற்று யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்றனர். ஆனால் திருச்சட்ட அறிஞரும் பரிசேயரும் திருமுழுக்கு பெறாமல் கடவுளின் திட்டத்தை புறக்கணித்தனர் என்று நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இயேசுவினுடைய வாழ்வும் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வும் வித்தியாசமான ஒரு வாழ்வு. இரண்டு மிகச்சிறந்த போதகர்களின் நற்செய்தியை கேட்டு ஆன்மீக வழியில் நடப்பதற்கு கொடுத்து வைத்தவர்கள் அந்த மக்கள். இவர்கள் இருவரும் அறிவித்த நற்செய்தி ஒன்றே ஒன்றுதான், மனம் திரும்புங்கள். ஆனால் இருவருக்கும் நற்செய்தியை அறிவிக்கும் தன்மை, அணுகுமுறையில் வித்தியாசம் இருந்தது. கடவுளின் நீதியை மையப்படுத்தி நற்செய்தியை அறிவித்தார் திருமுழுக்கு யோவான். மெசியாவின் வருகைக்கு மக்களை ஆன்மீகத்தில் தயாரித்தார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க மனம் மாறுங்கள் என்று சதுசேயரிடமும் பரிசேயரிடமும் கடுமையாக சொன்னார். மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று என்றும் கூறினார். ஆனால் இயேசுவின் அணுகுமுறை வித்தியாசமாக இருந்தது. யோவானின் புனிதம் தனிமையாக தவ வாழ்க்கையோடு நீதியை மையப்படுத்தி வாழுகின்ற ஒரு புனிதம். ஆனால் இயேசு வாழ்ந்து காட்டிய புனிதம் மக்களோடு மக்களாக, குறிப்பாக பாவிகளோடு வாழ்ந்து இறைவனின் இரக்கத்தை வெளிப்படுத்திய ஒன்று. பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் பழகி அன்பு செய்து அவர்களோடு பந்தியில் அமர்ந்து உண்டு அவர்கள் பாவ வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் வரவில்லை. மாறாக கடவுளின் இரக்கத்தை அவர்களுக்கு தன்னுடைய செயலால் வெளிப்படுத்தி அவர்களை அந்த பாவ நிலையிலிருந்து வெளிவர உதவுவதுதான் அவருடைய முதன்மையான பணியாக இருந்தது. இப்படி வித்தியாசமாக வாழ்ந்த இந்த இருவரையும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் பிடிக்கவில்லை. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப மாலை நேரத்தில் ஒரு விளையாட்டு விளையாடுறது வழக்கம். ஒரு 10 பேர் சேர்ந்து ரவுண்டா உட்கார்ந்து அது நடுவில் ஏதாவது ஒரு துணியை கையில வச்சுக்கிட்டு ரவுண்டா இருக்கிற 10 பேரையும் சுத்தி வந்து இருக்கிறப்ப அந்த துணியை திடீர்னு யார் பின்னாடியாவது அந்த பையன் போட்டுட்டு அந்த ரவுண்ட்ல ஸ்பீட்ல ஓடி திரும்பவும் அவன் இடத்துல உட்கார்ந்துக்குவான். அந்த பையனை பிடிக்காதவன் நடுவில் வந்து நிற்பான். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, டேய் நீ பாடுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா ஆடுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா சிரின்னு சொல்லுவாங்க, இல்லானா அழுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு வர்ற 32வது வசனம் நமக்கு இருக்கு. நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்க ஒப்பாரி வைத்தோம், அழவில்லை. சின்ன புள்ளத்தனமா பேசுறாங்க. ஆனால் யோவானும் இயேசுவும் அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கல. ஏயா நீ வித்தியாசமா வாழ்ற, எங்களை மாதிரி வாழு, நாங்க எப்படி பகட்டா ஆடைய உடுத்துறோம், எப்படி நாங்க சந்தை வெளியில் மரியாதையோடு மரியாதைக்காக ஏங்குறோம், அப்படி வாழுங்க. நீங்க ஏன் வந்து இப்படி வித்தியாசமா வாழ்றீங்க? இதனால பரிசேயர்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால வித்தியாசமா வாழ்ந்தவங்களை எப்போதுமே இந்த உலகம் பெயரை கெடுக்கும். அதே போல பரிசேயர்களும் பெயரை கெடுக்கிறார்கள். திருமுழுக்கு யோவான
பேய் பிடித்தவன் பாலைநிலத்தில் சுத்திக்கிட்டு இருந்து பைத்தியக்காரனா இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவ பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவன், பாவிகளுக்கும் வரி தண்டுபவர்களுக்கும் நண்பன், இப்படிலாம் பேசினாங்க. ஆனா இந்த 2 பேரும் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் வித்தியாசமான வாழ்க்கையை கடைசி வரை வாழ்ந்தார்கள். வித்தியாசமாக வாழ்கின்றவர்களை இந்த உலகம் பயங்கரமா பொய் சொல்லி அவங்க பேரை கெடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சவரு பேர்ஃபுட்டட் ஜெரி, ஒரு இயேசு சபை குரு. ஒரு வித்தியாசமான வாழ்வு, இயேசுவை போல வாழ முயற்சிக்கிறார். ஆனால் அவரை பற்றி அவருடைய சககுருக்கள் பொறாமையால் பேசுகிறார்கள். வித்தியாசமாக கடவுளுடைய வழியை ஆன்மீக வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்ற கதிதான் இது. எனவே இது பங்கு அளவுல கூட நடக்குது. யாராவது ஒருத்தவங்க வித்தியாசமா நடந்தா, நல்லபடி நடந்தா, ஆன்மீகத்தில் வளர்ந்தா, நாமும் அவங்க பேரை கெடுக்கிறோம். எனவே கடவுள்கிட்ட இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே நான் வித்தியாசமா வாழணும், அதுக்காக தான் என்ன அழைச்சிருக்கீங்க. ஆன்மீகத்தில் நான் இன்னும் ஊன்றணும். நீ சொல்லுகின்ற நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் நான் கடைபிடிக்கணும். அதே போல வித்தியாசமா யாராவது வாழ்ந்தா அவங்க பேரை நான் என் பொறாமையால கெடுக்க கூடாதுன்ற மனதை தாருன்னு வேண்டி ஆண்டவரிடத்திலே நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆமீன்.